Good morning students. Today now we are going to see about 10th standard science subject unit 8 periodic classification of elements. Last video I saw about periodic properties of atomic radius, but today now we are going to see about ionic radii. Define ionic radii. It is defined as the distance from the center of the nucleus of the ion up to the point where it is exerts its influence on the electron cloud of the ion. ஸோ நியூக்ளியஸ்லேருந்து அயான்ஸ் வந்து கேட்டன்ஸாகவும் ஆனியன்ஸாகவும் சேஞ்ச் ஆகுறது தான் அயானிக் ரேடி. ஸோ அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன? ஆட்டம்ஸ் இஸ் டிஸ்டன்ஸ் between the center of the nucleus and outermost cell is called as a atomic radii, but ionic radii distance from the center of the nucleus of the ion up to the point, okay, it is ionic radius. If you consider an ions, there are two types. One is cation and the other one is anion. You know that ions are formed when an atom lose or gain electrons, okay. When you neutral atoms, what do you mean by neutral atoms? Neutral atoms means hence there are equal number of protons and electrons is called as a neutral atom. When a neutral atom loses or lose an electron, it comes a positively charged ion called cation. ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? கேட்டையான்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் ஏ கேட்டையான்னு கேட்டால் எழுதி தெரியும். வென் ஏ நியூட்ரல் ஆட்டம் லூசஸ் அன் எலக்ட்ரான் இட் பிகம்ஸ் ஏ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான் கால்ட் ஏ கேட்டையான். வேரஸ் வாட் இஸ் anion? When a neutral atom gain an electron, it becomes a negatively charged ion is called as a anion. So what is anion? Whereas the gain of electron by a neutral atom from a negatively charged ion called anion. So the size of the ions is important to determine their behaviors is in solutions and the structure of ionic solids. The size of the cations is always smaller than it is corresponding neutral atom. Neutral atom விட size of the cation எப்படி இருக்கும்? Smaller than. But the anion is larger than it is neutral atom. Neutral atomத்தை விட anion வந்து larger-ஆ இருக்கும். For example, if you consider lithium and sodium lost the single electron from their outermost energy level to form cations. So lithium and sodium lost from one electron, okay. So the ions so formed are smaller because the remaining electrons are at a inner cells and attracted more strongly by the nucleus. லித்தியம் அண்ட் சோடியம் என்ன பண்ணிச்சு? ஒரு எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணிடுச்சு. ஸோ லூஸ் பண்ணனால இது வந்து என்னது? லித்தியம் ப்ளஸ் அண்ட் சோடியம் ப்ளஸ் ஆயிடுச்சு. பட் இது வந்து ஸ்ட்ராங்லி அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்லியாக இருக்கும். ஆனால் சின்னதாக ஆனாலும் பட் அட்ராக்ஷன் லித்தியம் அண்ட் சோடியத்துக்கு லித்தியம் ப்ளஸ் அண்ட் சோடியம் ப்ளஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எதை விட கம்பேர் பண்ணுறப்ப லித்தியம் அண்ட் சோடியம் நார்மல் எலக்ட்ரான், அதாவது நியூட்ரல் ஆட்டமோட கம்பேர் பண்ணுறப்ப இது ரெண்டும் ரொம்ப அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாங்க, ஓகேவா. இது ஃப்ளூரின் அண்ட் குளோரின் பிகம் நெகட்டிவ் அயான்ஸ் பை கெய்னிங் அண்ட் எலக்ட்ரான். ஒன்று எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ளூரின் அண்ட் குளோரின் வந்து எஃப் மைனஸ் சிஎல் மைனஸ் ஆயிருக்கு, கெயின் ஆயிருக்கு ஒன்று எலக்ட்ரான். வென் எலக்ட்ரான்ஸ் ஆடட் த சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் நாட் கிரேட் எனஃப் டு ஹெல்ட் த இன்க்ரீஸ்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அஸ் க்ளோஸ்லி அஸ் த ஹோல்ட் டு த எலக்ட்ரான்ஸ் இன் எ நியூட்ரல் ஆட்டம். ஸோ கெயின் ஆகிட்டனால ஃப்ளூரின் அண்ட் குளோரின் சின்னதாக இருக்குது. கெயின் ஆனால் என்ன ஆகும்? ஆட்டம் கொஞ்சம் அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும்? பெருசாயிரும், ஓகேவா. ரேடியஸ் இன் பிக்கோமீட்டர்னா இன் 10⁻⁻12ன்னு போடுவாங்க. அப்போ 156 இன்ட்டு 10⁻⁻12 போட்டால் அது பிக்கோமீட்டர்னு சொல்லுவாங்க, ஓகே. ஸோ ஒன்று எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சுன்னா இது வந்து என்ன ஆகும்? அட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று எலக்ட்ரானை கெயின் பண்ணாலும் பட் இதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓகேவா. This one is a relative atomic radii of cation, this one is a anion. Example. So atomic radiusக்கு பார்த்த மாதிரி ionic radii also decrease along the period from left to right வந்து decrease ஆகும் and left to right and increase down the group, okay. பீரியட் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடி வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அண்ட் டாப் டு பாட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகே. ரெண்டுமே சேம் தான்.
So next let us see ionization energy. Ionization energy is the minimum energy required to remove an electron from a gaseous atom in its ground state. Ground state means stable state, okay, to form a cation. It otherwise called ionization enthalpy. So what is ionization energy? Ionization energy is a minimum energy required to remove the electron. Electron remove பண்றப்ப minimum energy required பண்ண தேவைப்படும். So from the gaseous atom, it is ground state to form a cation. It is otherwise called ionization enthalpy. Ionization is otherwise called வந்து ionization enthalpy. It is measured in kilojoule divided by mole. So the ionization energy is more difficult to remove the electron. என்ன பண்ண முடியாது, ரொம்ப difficult electron remove பண்றது. Okay, as the atomic size decrease from left to right in a periodல left to right வந்து atomic size என்ன ஆகும், decrease ஆகிக்கிட்டே போகும். more energy is required to remove the electron. நிறைய எனர்ஜி தேவைப்படும் எதுக்கு, எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு. so the ionization energy increase along the period. so atomic size decrease ஆகுறதுனால ionization energy என்ன ஆகுது, increase ஆகுது. okay, in periodல. but down the group top to bottom atomic size increase. atomic size வந்து increase ஆகிட்டே போகும் and hence the valency electron are loosely bounded. They required releasing less energy from the removal. less energy தான் தேவைப்படும் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு. okay, the ionization energy decrease down the group in the periodic table. so ionization energyல பாத்தீங்கன்னா periodic table வந்து பீரியட்ஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இன்க்ரீஸ்லேருந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு எனர்ஜி வந்து நிறையா தேவைப்படுது. ஸோ அயனைசேஷன் இன்க்ரீஸ் அலாங் இன் த பீரியட். ஓகே, பட் இங்கே வந்து என்னன்னா டாப் டு பாட்டம் அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுதுன்னா நமக்கு எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ அப்படி கம்மியாக தேவைப்படுறப்ப அயனைசேஷன் எனர்ஜி வந்து என்ன ஆகும், அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஃப்ரம் குரூப்ஸ் பட் பீரியட் இன்க்ரீஸ். பட் பீரியட் என்னது, இன்க்ரீஸ். ஸோ கான்செப்டாக என்ன சொல்கிறோம்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து பீரியடில் இன்க்ரீஸாக இருக்கும், டாப் டு பாட்டம் டிக்ரீஸாக இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இன் திஸ் டாபிக் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக் ஐ வில் சென்ட் யூ லேட்டர். தேங்க்யூ.